ஹாய் கைஸ், நம்ம ஒன் பீஸ் அனிமியில் ஏகப்பட்ட ஃபைட்ஸ் பார்த்திங்கன்னா நடந்திருக்கும். அதில் எல்லாமே தரமாகவும் இருந்திருக்கும். ஸோ அதில் சில ஃபைட்ஸ் பார்த்திங்கன்னா இதுவரை நம்மளுக்கு ஃபுல்லாக காமிச்சிருக்க மாட்டாங்க. அதில் உள்ள சின்ன டீட்டெயில்ஸ் மட்டும் காட்டியிருப்பாங்க. ஆனால் ஃபுல் ஃபைட்டை பார்த்திங்கன்னா காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த விதத்தில் ஒன் பீஸில் இதுவரையும் பாஸ்ட்டில் நடந்த அன்சீன் ஃபைட்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். என்னால் முடிஞ்ச அளவு ஃபைட்ஸை பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் கொண்டு வந்திருப்பேன். நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். டிலே பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோவில் போகலாம். Look at the rags, fuck up the mags, light up the night and I never look back. I am the hunter, you are the monster, I am the entity, I am the heart. Survive with no water, fight with no water. Bring me the leg, I won't choke on no waves. And motherfucker, I am the product, I never feeling my feelings. I run up on them in the middle of the night and I kill them. இந்த லிஸ்ட்டில் முதல்ல இருக்குது ஏஸுக்கும் ஜிம்பேக்கும் நடந்த ஃபைட்டு தான். இது எப்போ நடந்திருக்கும்னா, நம்ம ஏஸ் வந்து ஒயிட் பியர்ட் பைரட்ஸுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இவர் பார்த்தீங்கன்னா ஒயிட் பியர்டை சேலஞ்ச் பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ அப்போது ஒயிட் பியர்டு ஃபிஷ்மேன் ஐலாண்டே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பார். ஸோ ஃபிஷ்மேன்ஸ் எல்லாருமே ஒயிட் பியர்டை ஒரு ஹீரோவாக பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம ஒயிட் பியர்டை சேலஞ்ச் பண்ணும்போது ஜிம்பேக்கும் நம்ம ஏஸுக்கும் பார்த்தீங்கன்னா லிட்டரலாக ஒரு தரமான கிளாஷ் நடந்திருக்கும். இது சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த ஃபைட்டு 5 நாளைக்கு நடந்திருக்கு. லிட்டரலாக இவங்க 2 பேரும் தன்னையே கொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா தரமான ஃபைட் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபைட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் ஆச்சு. 2 பேரும் ஒருத்தர் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெஸ்பெக்டோடு இருந்திருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா லேட்டர் தே பிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஃபைட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஃபைட்டு, ஆனால் இதை காட்டியிருக்க மாட்டாங்க. அடுத்த ஃபைட்டு நம்ம மீஹாக் வர்சஸ் ஷாங்க்ஸ் தான். இவங்களுக்குள்ளே எக்கச்சக்கமான ஃபைட்ஸ் நடந்திருக்கு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாட்ஸ்மேன் தான். நம்ம மீஹாக் வந்து லிட்ரலாக ஒரு தரமான ஸ்வாட்ஸ்மேன், த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்டு ஸ்வாட்ஸ்மேன் அவர் தான். சோரோவும் பார்த்தீங்கன்னா இவரை தோக்கடிக்கணும்னு தான் ஒரு எய்மோட இருக்கான். ஸோ இவங்களுக்குள்ளே தரமான கிளாஷ் எல்லாம் நடந்திருக்கும். ஸோ இவங்களுக்குள்ளே ஒரு நல்ல பாண்டிங் இருந்தாலுமே இவங்களுக்குள்ளே யார் பவர்ஃபுல் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆன்சர் தெரியல. ஆனால் என்னை பொறுத்தவரையும் நான் நினைக்கிறேன் ஷாங்க்ஸ் தான் பவர்ஃபுல்னு நினைக்கிறேன். 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஸ்வாட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஃபைட் பண்ணுறாங்க. இந்த 2 பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா தரமான ஒரு கிளாஷ்லாம் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி பேசியிருக்காங்க, பட் காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ லிட்ரலாக ஒரு யாங்கோ அப்புறம் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஷார்ட்ஸ்மேன் இவங்க 2 பேரும் சண்டை போட்டால் அது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த ஃபைட்டும் பார்த்தீங்கன்னா காமிச்சா நல்லாயிருக்கும். அடுத்த ஃபைட்டு நம்ம ஷாங்க்ஸுக்கும் கைடோக்கும் தான். ஐயோ, இந்த ஃபைட்லாம் பார்க்கணுன்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது. லிட்ரலாக த 2 பவர்ஃபுல் யாங்கோஸ் இவங்க 2 பேரும் ஃபைட் போட்டால் எப்படி இருக்கும். மெரைன்ஃபோர்டில் நம்ம ஒயிட் பீட் அங்கே வந்ததை கேட்டு ஒயிட் பீட் அங்கே பொழந்துடலாம், டிஃபீட் பண்ணிடலாங்கிற தாட்டில் மெரைன்ஃபோர்டுக்கு பார்த்தீங்கன்னா வரலான்னு நம்ம கைடோ பிளானில் இருப்பார். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங்க்ஸு தடுத்து நிறுத்திடுவார். ஸோ இவங்களுக்குள்ள ஃபைட்டில் நம்ம ஷாங்க்ஸு கைடோவை டிஃபீட் பண்ணிட்டாருன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, பட் ஷாங்க்ஸ் பார்த்தீங்கன்னா கைடோவை தடுத்து நிறுத்தியிருப்பார். லிட்டரலாக இந்த 2 பேர் ஃபைட் பண்ணும்போது அந்த பேட்டில் ஃபீல்டு எப்படி இருக்கும்னு மட்டும் நினச்சி பாருங்கள். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷாங்க்ஸ் வந்து நம்ம கைடோவை தடுத்து நிறுத்தியிருப்பார். ஸோ இந்த ஃபைட்டை வந்து நம்ம சொல்லியிருப்பாங்க, பட் இந்த ஃபைட்டை காமிச்சிருக்க மாட்டாங்க. இந்த ஃபைட்டு ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணுதுன்னே சொல்லலாம். அடுத்த நம்ம அக்கேனுக்கும் கூசானுக்கும் உள்ள ஃபைட்டு தான். இது வந்து செங்கோகோட ஃப்ளீட் அட்மிரல் பொசிஷனுக்கு வர்றதுக்காக நடந்திருக்கும். இந்த ஃபைட்டு லிட்டரலாக ஒரு 10 days நடந்திருக்கும். இந்த ஃபைட்டும் தரமான ஃபைட்டு. இந்த ஃபைட்டில் என்னன்னாலும் அக்கேனு ஜெயிச்சிருந்தாலுமே 10 நாளைக்கு நடக்கிற அளவு என்ன தான் இங்கே நடந்துச்சு. அதுவும் இல்லாமல் பங்காசாரில் இந்த ஃபைட் நடக்கும்போது பங்காசாரோட வெதரே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு சைடு கோல்டாகவும் இன்னொரு சைடு ஹாட்டாகவும் இவங்களோட டெவில் ஃப்ரூட் பவர்ஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வெதரே சேஞ்ச் ஆயிடுச்சு பங்காசாரில். ஸோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா இவங்க லிட்டரலாக தரமான இன்டென்சிவ் ஃபைட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த 2 ஃபைட்டை பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, ஆனால் காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஃபைட்டும் பார்த்தீங்கன்னா காட்டினா நல்லாயிருக்கும். ஏன்னா அக்கீனும் பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான மெரேன் நமக்கு தெரியும். அதே டைமில் கூசானும் அவருக்கு டஃப் கொடுத்து ஃபைட் பண்ணியிருப்பார். ஸோ இந்த ஃபைட்டை வந்து காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அடுத்த நம்ம கெக்கோ மொரியாவுக்கும் கைடோவுக்கும் நடந்த ஃபைட்டு தான். இது ரொம்ப இயர்ஸ் முன்னாடி நடந்த ஃபைட்டு. இந்த ஃபைட்டில் கெக்கோ மொரியா தன்னோட ப்ரைமில் இருந்திருப்பார். கெக்கோ மொரியா த்ரில்லர் பார்க்காக இருக்கப்போ நம்ம லூஃபிட்ட டிஃபீட் ஆகிருப்பார். அப்படிப்பட்ட மனுஷன் எப்படி கைடோவை தன்னோட ப்ரைமில் ஃபவுட் பண்ணியிருக்காருன்னு தெரில. அதுவும் இல்லாமல் இந்த ஃபைட்டு 3 நாளைக்கு நடந்திருக்கு. இந்த ஃபைட்டில் என்னன்னாலும் நம்ம கைடோ தான் ஜெயிச்சிருப்பாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆப்வியஸ்லி கைடோ தான் ஜெயிச்சிருக்காரு. ஆனால் கைடோவே பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு வித்ஸ்டாண்ட் பண்ணணும்னா நம்ம கெக்கோ மொரியா அவரோட ப்ரைமில் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருந்திருக்காரு. ஸோ இந்த ஃபைட்டும் காட்டியிருக்க மாட்டாங்க, ஆனால் இந்த ஃபைட்டை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபைட்டும் பார்த்தீங்கன்னா காட்டினா நல்லா இருந்திருக்கும். நம்ம கெக்கோ மொரியா அவரோட ப்ரைமில் எந்த அளவு பவர்ஃபுல்லாக இருந்திருக்காரு தெரிஞ்சிருக்கும். அடுத்த நம்ம ஷாங்க்ஸுக்கும் பிளாக் பியர்டுக்கும் நடந்த ஃபைட்டு தான். இந்த ஃபைட்டு நம்ம இங்கே எப்போ சொல்லியிருப்பாங்கன்னா ஒயிட் பியர்ட்டை நம்ம ஷாங்க்ஸே சொல்லியிருப்பார், ஏஸை பார்த்தீங்கன்னா பிளாக் பியர்டை ஃபாலோ பண்ணி அனுப்பாதீங்க, அவன் ரொம்பவே டேஞ்சரஸான ஆளுன்னு. அதுக்கேற்ற மாதிரி இவங்க 2 பேருக்கும் ஒரு தரமான ஃபைட்டும் நடந்திருக்கும். அந்த ஃபைட்டில்
இவ்வளோ பவர்ஃபுல்லான ஷாங்ஸுக்கே பார்த்தீங்கன்னா பிளாக் பேர்டுக்கு ஒரு ஸ்கார் கொடுத்துருப்பாரு. அதுவும் இல்லாமல் பிளாக் பேர்டு ரொம்பவே மிஸ்டீரியஸான கேரக்டரும் கூட. இந்த கிறுக்கு பிளாக் பேர்டு பார்த்தீங்கன்னா கேவலமான முறையில் நம்ம ஒயிட் பேர்டை பார்த்தீங்கன்னா கொன்று அவனோட டெவில் ஃப்ரூட்டையும் பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பான். அந்த கிறுக்குத்தனமான வேலைக்கு எவனாச்சும் போட்டுட்டு போனால் நல்லாயிருக்கும், எவனாச்சும் இந்த பிளாக் பேர்டு பையில கொல்லுங்கடாங்கிற மாதிரி தான் எல்லா ஃபேன்ஸும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நானும் பார்த்தீங்கன்னா பிளாக் பேர்டு மேலே ரொம்பவே காண்டில் தான் இருக்கேன். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மெரைன் ஃபோர்டில் அந்த வேலையை பார்த்துருப்பான். இவன் பண்ண இந்த கேவலமான வேலைக்கு ஃப்யூச்சரில் லூஃபி இவனை போட்டு பொழந்தா பார்த்தீங்கன்னா மனசு திருப்தியாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் இந்த ஷாங்ஸுக்கும் பிளாக் பேர்டுக்கும் நடந்த ஃபைட்டும் பார்த்தீங்கன்னா அன்சீன் ஃபைட்டாகவே இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் அடுத்த கார்ப்புக்கும் ராஜருக்கும் உள்ள ஃபைட்டு தான். இவங்க எக்கச்சக்கமான தடவை உயிர் போகிற அளவு ஃபைட் பண்ணியிருக்காங்க. இதில் வின்னர் யாருன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. லிட்டரலாக ஹீரோ ஆஃப் த மெரைன் நம்ம கார்ப்புக்கும் த கிங் ஆஃப் த பைரட்ஸ் ராஜர் கேட்கும்போதே சும்மா சூப்பராக இருக்குல்ல. ஒன் பீஸில் த பெஸ்ட்டு ரைவல்ரின்னு கூட இவங்களை சொல்லலாம். இவங்களுக்குள்ளே எவ்வளோ கிளாஷ் நடந்திருக்கோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே அந்த பாண்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் மேலே ஒரு ரொம்பவே ஹியூஜ் ரெஸ்பெக்டும் இருக்குது. அதுவும் இல்லாமல் காட் வேலி ஃபைட் அப்போ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ராக்ஸை எதிர்த்து ஃபைட் பண்ணி ராக்ஸ் பைரட்ஸை டிஃபீட்டும் அங்கே பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்குள்ளே அந்த ஃபைட்டை பார்த்தீங்கன்னா காமிச்சான் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம கார்ப்பு அவரோட கேலக்ஸி இம்பேக்டை பார்த்தீங்கன்னா தரமாக இருந்துச்சு. ஸோ அவரோட ஃபைட்லாம் பார்க்க ரொம்பவே ஆசையாக இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்த கார்ப் அண்ட் செங்குக்கு வாசஸ் ஷீக்கி த கோல்டன் லைனுக்கு நடந்த ஃபைட்டு தான். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜரோட எக்ஸிக்யூஷன்லாம் கேட்டு ஷீக்கி பார்த்தீங்கன்னா காண்டாய் அவ்வளோ பெரிய ஆளடா நீங்கிற மாதிரி மெரைன் ஃபோர்ட்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபைட் பண்ணுறேன்டா உங்களன்னு மாதிரி அவனே போய் ஃபைட் பண்ணியிருப்பான். 1v2 ஃபைட் நடந்திருக்கும். அந்த டைமில் ஷீக்கிக்கு ராஜருக்கு ஈக்குவலாக பவர்னு எல்லோரும் சொல்கிறாங்க. பட் அந்த ஃபைட்டை பார்த்தீங்கன்னா காமிக்கலை, ஆனால் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல லிட்டரலாக 1v2வில் நம்ம ஃபைட் பண்ணியிருப்பார் ஷீக்கி. இந்த ஃபைட்டில் மெரைன் ஃபோர்டே தரமட்டம் ஆச்சான். ஸோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட் நடந்திருக்கு. ஸோ இந்த ஃபைட்டு வந்து அனிமேட் ஆனால் எந்த அளவு பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். கார்ப் அண்ட் செங்குக்குவோட பவர் லிட்டரலாக ஒரு ஹோல் டிஃப்ரெண்ட் லெவலில் இருந்திருக்கும். ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா 1v2வில் ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம ஷிக்கிக்கு அந்த இடத்துல பவர் இருந்திருக்கு. எனிவே இந்த அளவு பவர் இருந்திருந்தாலுமே லிட்டரலாக 1v2ங்கும் போது ஆப்வியஸ்லி யார் ஜெயிச்சிருப்பான்னு நமக்கு தெரியும். கார்ப் அண்ட் செங்குக்கு வந்து நம்ம ஷிக்கி எங்கே டிஃபீட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஃபைட்டும் ஹிஸ்ட்ரியில் ஒரு ரிமார்க்கபிள் பிளேஸை பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்த நம்மளோட ஃபேவரட் ஒயிட் பியர்ட் வர்சஸ் ராஜர். இவங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்குது, அட் த சேம் டைம் ஒரு நல்ல பாண்டும் இருக்குது. ஆனால் இவங்களுக்குள்ள நிறைய கிளாஷ் நடந்திருக்கு. அதில் யார் வின் பண்ணாங்கன்னு இதுவரை சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம ஒயிட் பியர்டுக்கு பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆகணும்னு எந்த ஒரு ஆசையுமே கிடையாது. அதனால் லிட்டரலாக த ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் அப்படின்னு இவர் தான் சொல்கிறாங்க. அதுவும் ராஜர் இந்த டைமில் இவர் ரெண்டு பேர்கிட்ட பவர் லெவல்ஸ் ஈக்குவல்னு சொன்னாலுமே யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் சொன்னால் ஒயிட் பியர்டு தான் இவங்களை விட நான் ஸ்ட்ராங்கஸ்ட் நினைக்கிறேன் ராஜரை விட. ஏன்னா நம்ம ஒயிட் பியர்டு லிட்டரலாக ஒரு தரமான ஹாக்கி யூசர். அதுவும் இல்லாமல் அவர்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபிசிக்கல் அப்பீரியன்ஸ் இருக்கும். ரொம்பவே ஸ்ட்ராங்கானவர். ராஜர் இந்த டைமில் இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் இவரை கூப்பிட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் அட் த சேம் டைம் ஸ்வார்ட்ஸ் மேனும் கூட இவர்கிட்ட எக்ஸ்ட்ரீம் பவர்ஃபுல்லான குரோகுரோனாமி இருக்குது. அதாவது ட்ரெமர் ஃப்ரூட்டு எக்ஸ்ட்ரீம் எர்த்து வேக்கை பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ண முடியும். மெரைன் ஃபோர்டில் இவரோட 1% பவரை மட்டும்தான் பார்த்துருப்போம். மீதி 99% பவர்லாம் நினச்சி பாருங்கள் இவர் ப்ரைமில் எப்படி இருந்திருப்பாரு. இப்போவே சொல்லிட்டேன், யாரும் தப்பாக எடுத்துக்க மாட்டான். என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் நான் ஒயிட் பியர்டு தான் ஸ்ட்ராங்கஸ்ட்டுன்னு சொல்கிறேன். மேபி ராஜராக கூட இருக்கலாம். ஸோ இவங்கக்குள்ளே இந்த ஃபைட்டும் பார்த்தீங்கன்னா இதுவரையும் காமிச்சா நல்லா இருந்திருக்கும். அடுத்த ராக்ஸ் வர்சஸ் கார்ப் அண்ட் ராஜர் தான். இந்த ஃபைட்டு ஐயோ லிட்டரலாக நான் அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த அனிமேஷனுக்காக. ஏன்னா அந்த இடத்துல ராக்ஸு எப்படிப்பட்ட மான்ஸ்டராக இருந்திருப்பாருன்னு யோசிச்சு பாருங்கள். லிட்டரலாக ஒரு 3 யாங்கோவை தனக்கு கீழே ஒர்க் பண்ண வைக்கணும்னா அவர் எந்த அளவு அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாருன்னு யோசிச்சு பாருங்கள். இவர் லிட்டரலி அந்த உலகத்தையே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எடுத்துக்கணும்னு நினச்சவர். அதுவும் இல்லாமல் ராக்ஸ் பைரட்ஸில் இவங்களுக்குள்ளே அந்த ஒத்துமை இருந்திருக்காது. ஸோ அப்படிப்பட்ட ராக்ஸ் பைரட்ஸோட மான்ஸ்டராக இருந்திருக்காரு நம்ம ராக்ஸ் டி ஜெபக். வேர்ல்டு கவர்மெண்ட்டோட ஆப்வியஸ் எனிமீஸே நம்ம பைரட்ஸ் தான். ஸோ அப்படிப்பட்ட வேர்ல்டு கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு பைரட்டை இறங்கி வந்து அவங்களுக்கு எவ்வளோ ஷேமாக இருந்திருக்கும்னு பாருங்கள். அந்த இடத்துல ஒரு பைரட்டை பார்த்தீங்கன்னா உதவி கேட்டு நம்ம ராக்ஸை டிஃபீட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த வேர்ல்டு கவர்மெண்ட்டே இறங்கி நம்ம ராஜர்கிட்ட உதவி கேட்டு ராக்ஸை டிஃபீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா ராக்ஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ராக்ஸோட நிலைமை என்ன ஆச்சுன்னெலாம் நமக்கு தெரில. சில பேர் ராக்ஸ் இன்னும் இம்பல் டவுனில் உயிரோடு இருக்காருன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ மேபி கூட இருக்கலாம், ஆனால் நமக்கு தெரியல.
அடுத்து நான் ஃபைனலாக எதை பற்றி சொல்ல போகிறேன்னு சில பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அஃப்கோர்ஸ் நம்ம ஏன்ஷியன்ட் கிங்டம் வர்சஸ் வேர்ல்டு கவர்மெண்ட். இந்த ஃபைட்டு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியிலேருந்தே எரேஸ் ஆச்சு. ஸோ அந்த அளவு அந்த இடத்துல ஏதோ நடந்திருக்கு. ஸோ அந்த 100 இயர்ஸை பார்த்தீங்கன்னா வாய்டு செஞ்சுரின்னு சொல்கிறாங்க. ஸோ லிட்டரலாக அந்த 20 கிங்டம்ஸ் அதுதான் இப்போ வேர்ல்டு கவர்மெண்ட்டாக ஃபார்ம் ஆகிருக்கு. அவங்களுக்கும் ஏன்ஷியன்ட் கிங்டமுக்கும் நடந்திருக்கும். ஏன்ஷியன்ட் கிங்டமில் இருக்கிறவர் தான் நம்ம ஜாய் பாய். ஸோ அவருக்கும் இந்த இடத்துல ஃபைட்லலாம் நிறைய கனெக்ஷன் இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் அவரும் இந்த ஃபைட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபைட் பண்ணியிருப்பார் கண்டிப்பாக. ஸோ அப்படிப்பட்ட ஃபைட்டை பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரியிலேருந்தே எரேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஃபைட்டு ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணுதுன்னே சொல்லலாம். இப்போ உள்ள கரண்ட் எக்கடை விட அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருந்த ஏன்ஷியன்ட் கிங்டம் எதனால் அழிக்கப்பட்டுச்சு வேர்ல்டு கவர்மெண்ட்டால்? ஸோ அப்படிங்கிறதுனால கொஷின்ஸ் நிறைய ரைஸ் ஆச்சு. ஸோ அந்த கொஷின்க்கெல்லாம் ஓடா ஆன்சர் தருவார்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபைட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்க போது. ஏன்னா நமக்கே தெரியும். ஸோ ஜாய் பாயெல்லாம் இருந்த அந்த ஏன்ஷியன்ட் கிங்டம் வர்சஸ் வேர்ல்டு கவர்மெண்ட் இந்த ஃபைட்டை பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்பவே எதிர்பார்ப்புகள் இருக்குது. நானும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ கைஸ் நான் என்னால் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா அன்சீன் ஃபைட்டோட கொஞ்சம் லிஸ்ட்டு எடுத்திருக்கேன். நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணேன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஒன் பீஸ் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.